வணக்கம். உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கான பதிவு. தமிழ். தமிழ் என்ற 3 எழுத்துக்களிலும் முக்காலத்தையும் குறிக்கும். கவனித்தால் அதன் அர்த்தமும் அதனுள் மறைந்திருக்கும் தெய்வீக இரகசியமும் அறிந்தால் தெய்வ பக்தி வராமல் இருக்காது. இதுவே விஞ்ஞானபூர்வமாக என்றென்றும் நிலைத்து நிற்கும் தன்மையும் பொருளும் உடையது. ஆகவே தான் தமிழில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து என்று விளக்கம் கொடுத்த அறிஞர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். மிகவும் சாதாரணமாக சாந்தமாக வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த கொடியாம் எங்கள் தமிழ் கொடி. யாதும் ஊரே யாவரும் கேளீர். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தென்னாட்டுடைய ஜீவன், உயிருள்ள மனிதன், அவனுடைய மனது இறைவன் போல் எந்நாட்டவருக்கும் இறைவன் போல் அருள் பாலிப்பான் என்பதுதான் அந்த அடியின் அர்த்தம். மேலும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற. அனைத்துலகம் என்பது 14 உலகம் என்கிறது நம்ம தமிழ் மறை. ஆகவே இவைகளெல்லாம் பொது உடைமையாக ஒரு இனத்தவருக்கு, ஒரு ஜாதியினருக்கு, ஒரு மதத்தவருக்கு என்று அல்லாமல் உலகத்தாருக்கு இந்த தமிழில் அருமையாக எடுத்து சொல்லியுள்ளார்கள். இந்த மொழியை வேறு எந்த மொழிகளிலும் இது போன்ற வார்த்தைகள் ஆணித்தரமாக இருக்கிறதா என்றால் அது நமக்கு இதுவரைக்கும் தெரியாது. ஆகவே உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் நம் தமிழ்த்தாய் வாழ்த்தை தீபமேற்றி பாடி வாருங்கள். உங்கள் வீடு சுபிட்சம் பெறும். நிச்சயமாக இது நடைபெறும். இது திண்ணம். நீங்களும் பெண்கள் தெய்வீக பெண்களாக மாறிவிடுவீர்கள். உங்களுடைய ஆண்கள் உங்கள் காவல் தெய்வமாக இருந்து காப்பார்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கான பதிவு. தமிழ். தமிழ் என்ற 3 எழுத்து